மதுரையில் குடிநீர் வழங்கப்படும் ஒப்பந்த லாரிகளில் ஜிபிஎஸ் மற்றும் சென்சார் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்கியிருக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மதுரை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், வைகை 1வது மற்றும் 2வது கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலமாக குடிநீர் விநியோகம் என்பது செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் 3863 நீரூற்றுகள், 2850 போர்வெல்கள் மூலமாகவும் குடிநீர் என்பது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. குடிநீர் குழாய்கள் மூலமாக பெரும்பாலான இடங்களில் குடிநீர் விநியோகம் என்பது செய்யப்பட்டு வந்தாலும் தற்பொழுது நிலவும் கடுமையான வறட்சியின் காரணமாக குடிநீர் இணைப்புகளில் முழுமையாக குடிநீர் கிடைக்காத ஒரு நிலையில் இதுபோன்ற அதாவது மதுரை மாநகராட்சியின் ஒப்பந்த லாரிகள் மூலமாக குடிநீர் விநியோகம் என்பது பெரும்பாலான பகுதிகளுக்கு செய்யப்பட்டு வருகிறது. இந்த 36 வாகனங்களிலும் தற்பொழுது ஜிபிஎஸ் கருவி, அதே போல் சென்சார், அதற்கு குடிநீரின் அளவை குறிப்பிடக்கூடிய சென்சார் கருவி பொருத்தப்பட்டு தற்பொழுது அனைத்து பகுதிகளுக்கும் இந்த குடிநீர் விநியோகம் என்பது 100% கிடைக்க வேண்டும். அதாவது இங்கிருந்து செல்லக்கூடிய இந்த லாரிகள் மூலமாக விநியோகிக்கப்படும் குடிநீர் என்பது முழுமையாக பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த கருவிகள் என்பது பொருத்தப்பட்டு முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஜிபிஎஸ் கருவி என்பது மாநகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தப்படக்கூடிய அந்த பகுதிகளுக்கு எந்த பகுதியில் செல்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிக்கு தான் செல்கிறதா என்பதை கண்காணிப்பதற்காகவும், அதே போல தண்ணீர் நிரப்பப்படக்கூடிய அந்த டேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய சென்சார் கருவி என்பது நீரின் அளவு எப்பொழுதெல்லாம் குறைகிறது, எதனால் குறைகிறது என்பதை அளவீடு செய்வதற்கான ஒரு கண்காணிப்பாகவும் இந்த கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கிருந்து கொண்டு செல்லப்படக்கூடிய குடிநீர் என்பது முழுமையாக விநியோகம் செய்யப்படாமல் பாதியளவு குடிநீர் என்பது தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தான் இது போன்ற ஜிபிஎஸ் கருவி, அதே போல் சென்சார் கருவியும் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் என்பது கடுமையான வறட்சியான காலங்களில் 100% குடிநீர் என்பது பொதுமக்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில் துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டம் என்பது பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இந்திரகுமாருடன் கணேஷ்குமார்.